சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 12 தொழிற்சங்கம் இணைந்து பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பிள்ளை நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். 12 தொழிற்சங்கங்கள் இணைந்து சென்னை அண்ணா சாலையில் பார்த்தோம் என்றால் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து சாலை மறியலில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக என்னென்ன காரணங்கள் கொண்டு இவர்கள் போராட்டங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள், இவருடைய கோரிக்கைகள் குறித்து போராட்டக்காரர்கள் நம்மிடம் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. என்ன கோரிக்கை வச்சு நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ முதலாவதாக இந்த வேலைநிறுத்தத்துக்கான அடிப்படை காரணம் மோடி அரசாங்கத்துடைய கொள்கை தான். தொழிலாளருடைய தொழிற்சங்க சட்டங்கள் போராடி பெற்ற உரிமைகளை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்து விட்டார். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் 2020 பார்த்தா சட்டத்தை கொண்டு வந்தாலும் அவர்களால் அதை விதிமுறையாக கொண்டு வரதுக்கு முடியல. ஆனால் இப்போ கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்து அவர் வேகமாக அவருடைய தொழிலாளர் விரோத சட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். விளைவு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் என்ன பிஇ படித்தாலும் டிகிரி படித்தாலும் மினிமம் 10,000 5,000 ரூபாய்க்கு தான் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. ஒரு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது. எந்த விதமான பணி பாதுகாப்பும் இல்லாத இடத்துல இந்திய நாட்டுடைய இளம் தொழிலாளர் உழைப்பை கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவான விலைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் மடைமாற்றி விட்டது. இதை சட்டப்பூர்வமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த சட்டப்பூர்வமான கொடுங்கோன்மைக்கு எதிராக தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று பொதுத்துறை நிறுவனங்கள் ஏராளமான காலி இருக்கு. ரயில்வேல பல லட்சக்கான போஸ்ட் காலி இருக்கு, தபால் துறையில் காலியா இருக்கு, வங்கியில காலியா இருக்கு, இன்சூரன்ஸ்ல காலியா இருக்கு. ஆனால் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேலைக்கு எடுத்தாதான் ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியலத்தை சார்ந்தவர்களுடைய சமூகத்தில் வேலை கிடைக்கும். ஆனால் அதற்கான வாய்ப்பை முழுமையாக பறிக்கக்கூடிய வகையில் பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைக்கு ஆள் எடுக்காம இருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதில் கோரிக்கை. மத்திய அரசினுடைய தொழிலாளர் விரோத, தொழில் விரோத, மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து அகில இந்திய அளவில் இன்றைக்கு வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இன்று காலை 6 மணிக்கு துவங்கியிருக்கக்கூடிய வேலைநிறுத்தம் நாளை காலை 6 மணி வரை 24 மணி நேரம் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. குறிப்பாக மின்சார தொழில், போக்குவரத்து, துறைமுகம், வங்கி, அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லோருமே நாடு முழுவதும் போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் இப்போ 44 சட்டங்களை 29 சட்டங்களாக மாற்றி அதில் 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அது முற்றிலுமாக தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடியதாகவும் தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கக்கூடியதாகவும் இது இருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத போது அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 2025 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்றக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்திருக்கக்கூடிய சாந்தி 2025 புதிய விதை சட்ட திருத்த மசோதா, 100 நாள் வேலைவாய்ப்பு, மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள், அதுபோன்று கல்வியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாமே மக்கள் விரோத போக்கை கையாளக்கூடிய ஒரு பாராளுமன்ற செயல்பாடாக இருக்கிறது. இவற்றை எதிர்க்கிறோம். இப்போ இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கம், மத்திய தொழிற்சங்கங்கள், பிரதானமாக இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள், துறைவாரி சம்மேளனங்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என்று நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. இது எல்லாவற்றுமே எல்லா போராட்டக்காரர்கள் எல்லா இடங்களிலுமே இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த வேலைநிறுத்தம் வெற்றி பெறும். இந்த வேலைநிறுத்தத்திற்கு எதிர்ப்புக்கு பிறகு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அத்தனை சட்ட திருத்தங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். இந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இன்று வேலைநிறுத்த போராட்டமானது இந்தியா முழுவதும் நடைபெற்று வருவதாகும். உடனடியாக இந்த பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று, இந்த நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசு பார்த்தோம் என்றால் இந்த காலி பணிகளை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமானியுடன் செய்தியாளர் லட்சுமணன் பண்ணி சொன்னார்.